கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களிலே விசுவாசியும் குடும்பமும் ஜெயமுள்ள வாழ்வும் என்று சொல்லி பார்த்தோம். அதில் இந்த ஆரம்ப முன்னுரையை மட்டும் பார்த்தோம். இன்னைக்கு ஒவ்வொரு பார்ட்டுகளை நம்ம பார்க்க போகிறோம். முதல் பாகம் இந்த ஜெயம் எங்கிருந்து வரும் என்று சொல்லி பார்க்க போகிறோம். எதனால் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இன்னைக்கு விசுவாசியினுடைய குடும்பங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்றோமா? இன்னைக்கு ஜெயமுள்ள வாழ்க்கைன்னா என்ன? நிறைய பேர் தெரியல. ஜெயமுள்ள வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியல, ஜெயம்னா என்னன்னு தெரியல. விசுவாசிகள் எப்படி வாழணும் அப்படின்றது ஒரு ஒரு ப்ராக்டிக்கலாகவும் தெரியாமல் தான் இருக்கிறோம். ஒரு ப்ராக்டிக்கலான லைஃப் கூட நமக்கு இருக்கு, அது கூட தெரியாமல் இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கும்போது மன உளைச்சலா, துக்கமா, பலவிதமான காரியத்தில் ஒரு ஆவிசுவாசத்தோடு வாழ்றதை குறித்து பார்ப்போம். அவங்களோட பேச்சிலாம் பார்த்தீங்கன்னா, என்ன சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, அப்படின்னா பிரதர் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, என்னத்தையும் இருக்கிறாங்க, வாழலாமா சாகலாமா இருக்கிறேன், இருக்கலாமா போகலாமா இருக்கிறேன், இந்த வீட்டு விட்டு காலி பண்ணலாமான்னு இருக்கிறேன், ஊரை விட்டு போகலாமான்னு இருக்கிறேன், என் புருஷன் கூட வாழலாமான்னு நினைக்கிறேன், என் மனைவியோட வாழாமல் நினைக்கிறேன். இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். இல்லை, ஒரு கன்ஃபார்மாக இப்படி தான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதுதான் இந்த விசுவாசிகளுக்கு. விசுவாசிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு குப்பையில கிடந்தாலும் குனிமுத்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குனிமுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரெட்டாக இருக்கும், ஒரு பக்கம் பிளாக்காக இருக்கும். ஒரு ஒரு முனை, ஒரு பகுதி, ஒரு கால்வாசி பகுதி கருப்பாக இருக்கும், மீதியெல்லாம் ரெட்டாக இருக்கும். இது எவ்வளோ குப்பையில் கிடந்தாலும் அது தன்னை பரிசுத்தப்படுத்தி பளிச்சுன்னு வெளிச்சம் போட்டு காட்டிடும். பார்த்தோன்னே தெரியும் எவ்வளோ பெரிய குப்பை இருந்தாலும் அந்த குனிமுத்து கிடைக்கும். அதே போல இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ பாவிகள் மத்தியில், சாபங்கள் மத்தியில், எவ்வளவு துரோகங்கள் மத்தியில் இருந்தாலும் நீங்கள் குன்னிமுத்தா இருக்கணும். ஆனால் ஆண்டவர் உங்களை வைரமாக பார்க்குறாரு, வைரத்துக்கு மேலாக பார்க்குறாரு. நான் உங்களை குன்னிமுத்தளவுன்னு சொல்றது குப்பையில் இருந்தாலும் குன்னிமுத்துன்றது ஒரு இதாக தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்க்கறது அவரை போலவே பார்க்கிறார், அவராகவே பார்க்கிறார். நல்ல கவனம். ஏன்னா நாம தான் இன்னைக்கு என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, இந்த விசுவாசத்தினுடைய ஜெயத்தை நாம அனுபவிக்காமல் இந்த உலகம் தருகிற அந்த ஜெயம், இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஜெயம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலவிதமான காரியங்களை குறித்து பார்க்க முளைச்சி 2 எல்லாம் விட்டுருக்காது. அதை காதல் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போதான் பழகிருப்பாங்க. 4 வாரம் ஆகும். இந்த 20 வருஷம் 25 வருஷம் தகப்பன் தாயோட இந்த வாழ்க்கையை மறந்துட்டு ஒரு 2 மாசம் 3 மாசத்துல யாரோ ஒரு பாவியை பார்த்து லவ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, புருஷன் மனைவி இவங்களே என்ன பண்ண பேர் வச்சுக்குவாங்க. பார்க்க இன்னைக்கு நிறைய விஷயங்களை பார்க்குறோம். இன்னைக்கு நிறைய விஷயங்களை இப்படி பார்க்குறோம். பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில பார்க்குறோம். இதே போல சில கணவன் மனைவி கூட பார்க்குறோம். சில பாவங்கள் விழுந்து போனதை குறித்து பார்க்குறோம். குடி, கொடுத்தனம், மறுகல்யாணம், டைவர்ஸ், இப்படிலாம் போகிறத குறித்து பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த விசுவாசியான நானும் என்னுடைய குடும்பமும் இந்த கிறிஸ்துவுக்குள்ளான அந்த ஜெயத்தை பெற்றுக்கிறோமா, அடைந்திருக்கிறோமா, அந்த ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஏதோ ரசிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், 10ஓட 11, 100ஓட 1, 1000ஓட 1, 10,000ஓட 1 அப்படின்றது கிடையாது. இந்த ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த நான் இந்த கிறிஸ்துவுக்குள்ளான அந்த வாழ்க்கை எப்படி வாழ்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கடந்த நாளில் பார்க்கும்பொழுது சங்கீதம் 75:6 கடைசியில் பார்க்கும்போது, கிழக்கிலும் மேற்கிலும் வடாந்தர திசையிலிருந்து ஜெயம் வராது. நீதிமொழிகள் 21:31 பார்க்கும்போது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ ஜெயம் என்பது ஒரு மனுஷன் இடத்துல இருந்து வருவது கிடையாது, பணத்திலிருந்து வருவது கிடையாது, பதவியிலிருந்து வருவது கிடையாது, பாடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிள்ளைகளை வளர்க்கும் போது சொல்லுவாங்க, இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க சிஸ்டர் நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, என்ன பிரதர் நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, உங்கள் பிள்ளைகளுங்க அப்படின்னா, பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வீட்டில் படிக்க வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்வாங்க. நீ ஜெபம் பண்ணவே வேண்டாம், நீ பைபிள் படிக்க வேண்டாம், நீ உட்காந்து படி, ஒரு டெஸ்ட் எழுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, டியூஷன் போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உன் பிள்ளைங்களை நீ டியூஷன் அனுப்புறதுக்கு முன்னாடி, படிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நீ சபைக்கு கூட்டிகிட்டு வந்துடணும். பிள்ளைகளை ஜெபம் பண்ண வைக்க ஆரம்பிச்சிடணும், பைபிள் படிக்க வைக்க ஆரம்பிச்சிடணும்.
ஏன்னா அப்போதான் பிள்ளைங்களுடைய படிப்புல செய்யணும். சுருக்குது இல்லையா? நீ என்ன பண்ணீங்கன்னா படிக்குது 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 படிக்குதுன்னு அந்த பிள்ளைகளை செபத்துல இருந்து தடமாற வச்சிடுறீங்க, ஆண்டவரும் தடமாற வச்சிடுறீங்க, தேவ சித்தத்தை தடமாற வச்சிடுறீங்க. இப்ப பிள்ளைகளுக்குள்ள இந்த உலக பிரகாரமான காரியம், உலக பிரகாரமான விஷயங்கள் பிள்ளைகளுக்கு மேன்மைப்பட ஆரம்பிச்சது. நீங்க நிறைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஃபோன், யாரை பார்த்தாலும் மொபைல் தான். பிறந்த குழந்தைகள் யாரை பார்த்தாலும் மொபைல் தான். மொபைலை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு இது பண்ணுறாங்க. மொபைலை கீழே வைக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் மொபைல் மூலமாக நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. லோனில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, காதலில் கள்ளக்காதலில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கடந்த நாளில் ஒரு செய்தி நான் வாசிக்கும் பொழுது ஃபேஸ்புக் மூலமாக, இந்த ஃபோன் மூலமாக தொடர்பு ஏற்பட்டு இந்த இடத்துக்கு வான்னு சொல்லி அந்த பையன் அந்த பொண்ணை வர வச்சு வீட்டில் இருந்து நகையை எடுத்துட்டு வந்து வர வச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த பிள்ளையை அங்கே விட்டு போயிட்டான். இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, வரல. அது பிள்ளை போய் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி நிறைய பேர் அந்த பையன் என்ன பண்ணிக்கிறான், பணத்தையும் பொருளையும் சொல்லிட்டு இருக்கான். நிறைய பேருடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிறான். இன்னைக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கறது இல்லை, தேவன் எனக்கு வாழ்க்கை கொடுப்பான்னு சொல்லி எதிர்பார்க்கறது இல்லை, எனக்கு நானே பறிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தவறாங்க. அப்போ ஜெயம் என்பது இந்த உலகத்துல தான் கிடைக்கும், இந்த உலகத்துல தான் கிடைக்கும். ஆனா அது உலகத்தார்கள் மத்தியில கிடைக்காது, பரலோகத்துல இருந்து கிடைக்கும். இதான் விஷயம். அப்போ அந்த ஜெயம் எங்கிருந்து வருது? அந்த ஜெயத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? முதலாவதாக யோவான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாமா? அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை கொடுத்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி ஆமென். இயேசுவின் இரத்தம் ஜெயம் தரும். நல்ல கவனம் பாருங்க. இயேசுவினுடைய இரத்தம் முதலாவதாக நமக்கு ஜெயம் தருகிறது. என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய இரத்தம். இந்த இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் நமக்கு எப்படி ஜெயம் தரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தார். ஆண்டவர் ஒளியில் இருக்கிறார், நாம் ஒளியில தான் இருக்கணும். அப்போ ஒளி என்பது பரிசுத்தத்தையும் இருள் என்பது அசுத்தத்தையும் குறிக்கிறது. அப்போ நாம பல நேரங்களிலே இந்த அசுத்தமான வாழ்க்கையை நம்ம என்ன பண்றோம்? அனுபவிக்கிறோம். அசுத்தமான வாழ்க்கையில நாம் செய்யும் என்று சொல்லி அதிலேயே நாம் என்ன பண்றோம்? தரித்து போயிடுறோம். ஆண்டவருக்கான இடத்தை, ஆண்டவருக்கான முக்கியத்துவத்தை நம்ம என்ன தராதபடிக்கு இந்த இருளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து உலகத்துல இருளில் கிடைக்கக்கூடிய அந்த சத்துருக்களால் வரக்கூடிய காரியங்களில நம்ம திளைத்து போயிடும். அதுதான் நமக்கு வெற்றி, அதுதான் நமக்கு ஜெயம், அதுதான் நல்லதுன்னு சொல்லி போயிடும். ஆனா வேதம் ஒளியில இருக்கணும். அப்போ இந்த ஒளியில நடந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பரிசுத்தத்துல நடந்தால் அப்புறம்தான் நம்ம யாரோட ஐக்கியப்பட்டிருப்போம்? ஒரு குடும்பத்துல ஒரு ஐக்கியம் வரும், உறவுக்குள்ள ஒரு ஐக்கியம் வரும். இன்னைக்கு குடும்பத்துல ஒருத்தன் பாவம் செய்தால் அந்த குடும்பத்துல எப்படி இருக்கும்? ஐக்கியம் இருக்காது. இருள் வந்துச்சுன்னா ஐக்கியம் இருக்குமா? இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இருக்காதுன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் நமக்கு கொரிந்து பட்டணத்தில் எழுதும்போது எழுதுகிறார். ஆக பிரியமான பிள்ளைகளே, ஒரு குடும்பத்துல நாம ஒளியில நடக்கிறதுக்கு நாம நம்ம பழக்க வைக்கணும். எப்படி பழக்க வைக்கணும்? ஜெபம், வேத வாசிப்பு, சபை கூடுதல், கர்த்தருக்குரிய அந்த பயம், கர்த்தருக்குரிய அந்த பக்தி, கர்த்தருக்குரிய அந்த இடத்தை நாம முதலாவது ஆண்டவர் கொடுக்கப்படணும். அப்ப இந்த வெளிச்சத்துல நடக்கும்போது ஒரு ஐக்கியம் நமக்குள்ள வரும். இந்த ஐக்கியம் நமக்குள்ள வரும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக இன்னைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. இயேசு சிந்தின ரத்தம் இன்னைக்கு நம்ம பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஆபேலுடைய ரத்தம் இன்னைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறது.
அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இயேசு ரத்தம் ஜெயம், பலவீனமாக இருக்கும் இயேசு ரத்தம் ஜெயிப்பாங்க. சில நோய் இருக்கும்போது இயேசு ரத்தம் செய்வாங்க, ஒரு இருட்டுக்குள்ள போகும்போது இயேசு ரத்தம் செய்வாங்க, வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் இயேசு ரத்தம் சொல்லுவாங்க. இயேசு ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லுவாங்க, விடுதலை ஆவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போனோன்னு திரும்ப அந்த பழைய குருடி கதவை திரடி அப்படின்னு பழைய அந்த அசுத்த இருள் வாழ்க்கைக்குள்ள போயிடுவாங்க, மூழ்கிடுவாங்க. அந்த இருளுக்குள்ள மூழ்கிடுவாங்க. அந்த துரோகத்தை கையில் பிடிச்சிடுவாங்க, அந்த கீழ்ப்படியாம கையில் பிடிச்சிடுவாங்க. அந்த அகந்தை, அந்த கோபம், அந்த எரிச்சல், இந்த பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்காதபடிக்கு, பெரியவங்களை மதிக்காதபடிக்கு. சில பேர் சொல்லுவாங்க, இந்த சில பேர் பாவம் செய்யறதை வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு. பையன் வந்து பாவம் பண்றான்னு வச்சுக்கோங்க, அல்லது பொண்ணு பாவம் பண்ணு வச்சுக்கோங்க, அதை கேட்காதீங்க அப்படின்னு. ஏன் கேட்காதீங்க அப்படின்னா, அது தெரிஞ்சுன்னா இன்னும் ஓப்பனா செய்ய ஆரம்பிச்சிடும். நமக்கு தெரியாத அளவுக்கு அது அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்றது இல்லையா, சொல்றது இல்லையா. அப்போ இந்த பாவம் இன்னைக்குள்ள உங்களுக்குள்ள ஒளிஞ்சி மறைஞ்சிருக்கும். இன்னும் உங்களுக்கு ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க தகுதி இறக்க செஞ்சுக்கிட்டே போகும். அப்போ இந்த கிறிஸ்தவ விசுவாசிக்குரிய அந்த ஜெயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. இந்த உலகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த இருளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜெயம், அப்ப இருளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜெயம் உங்களுக்கு நிரந்தரமானதா? இல்லை, அது ஒரு டெம்பரரி. உங்களது பாவத்தில் இழுக்கிறதுக்காக, அந்த சாபத்தில் இழுக்கிறதுக்காக, அந்த அக்கிரமத்தில் இழுக்கிறதுக்காக, அந்த துரோகத்தில் இருக்கிறதுக்காக, ஆண்டவருக்கு உங்களை பிரிக்கிறதுக்காக, ஜெயத்தை கொடுக்கிறது போல, உங்களுக்கு நல்லது போல உங்க நண்பர்கள் மூலமா, உறவினர்கள் மூலமாக, ஒரு மனுஷன் மூலமாக, ஒரு மனுஷி மூலமாக உங்களுக்கு காண்பிச்சு, எப்படி ஆதாம் ஏவாள் கிட்ட வந்து ஆண்டவர் சொல்றார், இந்த மரத்தின் கனியை புசிக்க கூடாது, இந்த மரத்தின் கனியை புசிக்கலாம் அப்படின் போது இந்த சத்துருவான சர்ப்பம் வந்து அந்த ஏவாளோட பேசுது பாருங்க. எது கெட்டது அப்படின்னா அதை நல்லதாக்கி காமிக்கிறது. ஆண்டவர் சொல்லும் போது, இந்த சாப்பிடும்போது, இந்த பழத்தை சாப்பிடும்போது, இந்த கனியை சாப்பிடும்போது நீங்க எப்படி இருப்பீங்க? மரித்து போயிருவீங்க அப்படின்னாரு. ஆனா அவன் சொல்றான், இல்ல நீ மறிக்க மாட்ட அப்படின்னா. இது நல்லா இருக்காதுன்றாரு, அவன் சொல்றான் நல்லா இருக்கும் அப்படின்னா. உங்க கண்கள் திறக்கப்பட்டும் நீங்க பாவத்தை அறிஞ்சிக்கிறீங்க அப்படின்றாரு. அவன் சொல்றான், இல்ல நீங்க உங்க கண்கள் திறக்கப்படும், நீங்க அதுல நீங்க சில காரியங்கள் உணரலாம். இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு செய்யாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது, பாஸ்டர் நான் சொல்லும்போது செய்யாதீங்க அப்படிங்கும்போது நீங்க நினைப்பீங்க, இவரு என்ன எப்படி சொல்றாரு, உலகத்துல எல்லாரும் செய்யுங்கன்றாரு, இந்த ஐசக் பாஸ்டர் மட்டும் செய்யாதீங்கன்றாரு. இன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பிரசங்கியார்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு சுவிசேஷர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, உலகத்தை கலந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, சினிமாவை கலந்து பேச சினிமா பாட்டுகளை கலந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை கலந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பாவம் இல்லை அப்படின்ற அளவுக்கு பேசிட்டாங்க. இப்போ நாங்க பாவம் சொல்லி பேசும்பொழுது உங்களுக்கு என்ன கேட்டா, என்ன இவங்க தான் பாவம்ன்றீங்க, அவங்க அந்த பிரசங்க பாவம் இல்லைன்றாங்க. அப்போ இந்த டாக்டரினுக்கு கூட என்ன இருந்தீங்க கூட ஒரு தடையாயிருது. அவங்க வாசிக்கும் போது ஒளியில் இருக்கிற நாம் ஒளியில் நடந்தால் அவரோட, அப்போ குடும்பத்துல ஒளியில ஒருத்தர் வரும்பொழுது ஒரு கண்டிப்பான ஒருத்தர் எழும்பணும். குடும்பத்துல ஒரு கணவனோ ஒரு மனைவியோ அல்லது அப்பாவோ அம்மாவோ கண்டிப்பா எழும்பணும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி எழுப்பியிருப்பாங்க, வீடுகளில் தாத்தா பாட்டி எழுப்பியிருப்பாங்க, அப்பா அம்மா எழுப்பியிருப்பாங்க. நிஜம் பண்ணாதான் உனக்கு சாப்பாடு, பைபிள் படிச்சாதான் உனக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயப்படுத்துவாங்க அந்த காலத்துல. இப்ப அப்படி இல்லை. அந்த காலத்துல பார்க்கும்போது நம்ம சர்ச்சுக்கு போறோம் அப்படின்னா ஒரு பாமால பாட்டு புஸ்தகம் பெருசா இருக்கும், ஒரு ஆராதனை பாட்டு புஸ்தகம் பெருசா இருக்கும், ஒரு பெரிய பைபிள் இருக்கும். இதை தூக்குறதுக்கு அப்புறம் பேக் இருக்காது, தூக்கி தனித்தனியாக கையில் வச்சுக்கிட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பாலித்தீன் பயிர் இருக்கும், மஞ்சள் பயிர் இருக்கும், மஞ்சள் பயிரை தூக்கி சுருட்டிக்கிட்டு தூக்கி தோளில் போட்டுக்கிட்டுலாம் போகணும். இன்னைக்கு அப்படி இல்லை. அதுக்கப்புறம் பேக் வந்துச்சு, பேக்கில் பைபிள் சின்னதாக வந்துச்சு, அதெல்லாம் முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன், எல்லாருமே பார்த்தீங்கன்னா கைவீசுன்ற மாதிரி வெறும் மொபைல் மட்டும் தூக்கிட்டு. என்ன கேட்டால் அதிலே பாட்டு எடுத்துக்கலாம், அதிலே பாமாலை பாட்டு எடுத்துக்கலாம், அதிலே ஆறாத பாட்டு எடுத்துக்கலாம், அதிலே பைபிள் எடுத்துக்கலாம், அதில் என்ன வெர்ஷன் எடுத்தாலும் எடுத்துக்கலாம், எந்த லாங்குவேஜ்லாம் எடுத்துக்கலாம்,
எனக்கு இது போகுதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. நீ மொபைல் தான் எல்லாரும் பார்த்தா மொபைல் வச்சுக்கிட்டு தான் நீ பைபிள் படிக்கிறது, பாட்டு பாடுற. சில பேர் டேப் வச்சிருக்காங்க, சில பேர் லேப்டாப் வச்சிருக்காங்க. கேட்டா அது கல்ச்சர் தகுந்த மாறுறேன் அப்படி இல்லை. நீங்க இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை கைகளில் பிடித்தவர்களாக இருக்கிறது அதே ஒரு பெரிய விஷயம். நீங்க பைபிளை தான் கையில் பிடிக்கணும். அதான் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அது உங்களுக்கு பட்டயமா இருக்கும் பொழுது நீங்க எதிர்த்து சத்துரு போராடலாம். இந்த மொபைலை எதுக்கு யூஸ் பண்ணணுமோ, எப்படி யூஸ் பண்ணணும், அதை மீறி நீங்க யூஸ் பண்ணி அவங்க பாவத்தில் வந்து போறீங்க. அதனால குடும்பங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, குடும்பம் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா, ஒன்று இங்கிட்டு ஃபோனை பார்த்துட்டு இருக்கோம், அங்கே ஒரு ஃபோனை பார்த்துருக்கோம், இங்கே ஒரு ஃபோன் பார்த்துருக்கோம், இங்கே ஒரு ஃபோனை பார்த்துருக்கோம், இங்கே ஒரு ஃபோன் பேசிட்டு இருக்கோம், இங்கே ஒரு ஃபோன் பேசிட்டு இருக்கோம். சரி சாப்பிட வாங்க அப்படின்னா எல்லாரும் சாப்பாடு இங்கே இருக்கும், பார்வை அங்கே இருக்கும், எங்கே இருக்கும், டிவியில் இருக்கும், இல்லைன்னா ஃபோனில் இருக்கும். ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிடணும். சில பேர் என்ன எடுத்து வாயில் வைக்கிறோம்னே தெரியாது, என்ன சாப்பிட்றோம்னே தெரியாது, எவ்வளோ சாப்பிட்றோம்னே தெரியாது, எவ்வளோ சாப்பிட்டு முடிச்சுக்கணும்னு தெரியும், திருப்தி இல்லாத சாப்பிட்றாங்க. அப்போ ஐக்கியம் இல்லாமல். அப்போ ஒருவன் எழும்பும்போது, குடும்பத்தில் ஒருவன் எழும்பும்போது எல்லாத்தையும் வந்து ஒளியில் நடக்கிறதுக்கு பழக்கி வைக்கணும். பழக்கி வைக்கும்போது ஜெயம் கிடைக்கும். நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க, பைக் வச்சுருக்கீங்க, சொந்த வீடு வச்சுருக்கீங்க, சொந்த காடுகள் வச்சுருக்கீங்க, ஒரு வேலை இருக்குது, வேலையில் ஒரு பணம் வருது, சம்பளம் வருதுன்னா நீங்கள் இதுதான் ஜெயம் நினைக்கிறீங்க. இது ஜெயம் கிடையாது. காரு, பணம், வீடு, வாசல், தோட்டம், துறவு, பதவி, படிப்பு, வேலை, இதெல்லாம் ஜெயம் கிடையாது. இன்னும் ஜெயம் என்றது இன்னொரு காரியம். அந்த காரியம் என்ன அப்படின்னா, சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிப்பிக்கிற, இதுதான் ஜெயம். சொல்லுங்க, நீங்க சகல பாவங்களையும் மீறுதலும் அக்கிரமும் கீழ்ப்படியாமையும் ஒழுக்க கேடியும் நிர்மூலமாக்கிட்டு ஒழுக்கம் உள்ளவர்களாக பரிசுத்தமாக நீதியிலும் நியாயத்திலும் நடத்தையிலும் பேச்சிலும் ஓப்பன் டாக் அப்படின்னாங்க. ஓப்பனா பேசுறது, வெளிப்படையா பேசுறது, ஒளிவு மறைவுகள் இல்லாமல், சிறியவன் பெரியவன் என்று பார்க்காமல், படித்தவன் படிக்காமல் என்று பார்க்காமல், பதவின்னு பார்க்காமல், எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகி, ஒரே மாதிரி கனப்படுத்தி, ஒரே மாதிரி ஓப்பனா பேசி, வெளிப்படையாக பேசி, ஓப்பனா வெளிப்படையாக பேசி, ரகசியம் இல்லாமல், ஒளிவு மறைவு இல்லாமல், இப்படிதான் அப்படின்ற வாழ்க்கை. நம்ம ஓப்பனா பேசிட்டாங்கன்னா அவன் ஏமாளி கோமாளி இல்லை, அவங்க கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்தமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நாளைக்கு ஒரு ஃபோன், இன்னைக்கு ஒரு நம்பர் இருக்கும், நாளைக்கு ஒரு நம்பர் இருக்கும், நாளைக்கு நம்பர் இருக்கும். என்கிட்ட சொல்லும்போது நிறையா சொல்லுவாங்க, என்ன பாஸ்டர் நீங்கள் 25 வருஷத்துக்கு மேலே அந்த நம்பர் வச்சுருக்கீங்க, எப்படி பாஸ்டர்? ஏன்னா என்ன ஒளிவு மறைவு கிடையாது, குற்றம் குறை இருக்காது, பாவம் இருக்காது. கடை வாங்கினா கூட ஓடி போய் ஒழிய மாட்டேன். அதனால எனக்கு நம்பரை மாற்றணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து காதலி பேசினாங்க, காதலன் பேசினாங்க, ஃபோனில் எனக்கு அப்படி பேசுனாங்க, இப்படி பேசுனாங்க. எனக்குலாம் அப்படி வந்ததே கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் வந்ததே கிடையாது. காரணம் என்னன்னா, சுத்தமாக நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது, பரிசுத்தமாக ஜெபசுத்தனை உபயோகப்படுத்தும் பொழுது, நான் ஃபோன் வாங்கும் போது ஜெபம் பண்ணியிருப்பேன், ஆண்டவரே இதில் நல்லது மட்டும் நடக்கணும் அப்படின்னு. நல்லது மட்டும் தான் நடக்கணும், தேவைக்கு அப்பாற்பட்டு எதையுமே நான் என்ன பண்ண மாட்டேன், மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். என் பிள்ளையும் அப்படித்தான், என்னுடைய மனைவியும் அப்படித்தான். என் பிள்ளைக்கும் ஒரு ஃபோன் இருக்கு, என் பிள்ளைங்க 2 பேருக்கும் ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தேன், என் மனைவிக்கும் ஃபோன் வாங்கி கொடுத்தேங்க. அவங்களுக்கும் அப்படிதான், தேவைக்கு மட்டும். ஏன் அப்படி? எல்லாமே கரெக்டாக இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும், ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்றோம். ஜெயமுள்ள வாழ்க்கை என்னது? பாவம் இல்லாத, இருள் இல்லாத. என் குடும்பத்தில் இருள் இருக்கக்கூடாது, என் பிள்ளைகள்கிட்ட இருள் இருக்கக்கூடாது. இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, பெற்றவங்கள வாடா போடா வாடி போய் பேசுகிற அளவுக்கு, பேரை சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு, அடிக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டாங்க. ஒரு காலத்தில் பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க, தேவ பயத்தோட ஜெபத்தில் இருந்தாங்க. குடும்பம் ஜெபம் இருந்துச்சு, தனி ஜெபம் இருந்துச்சு, சபை கூடுதல் இருந்துச்சு. பிள்ளைகளுக்கு பைபிள் படிக்க வச்சாங்க, முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நீ பைபிள் படித்தா தான் உனக்கு சாப்பாடு, எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணால் தான் உனக்கு காஃபி, டீ, பால் அப்படிலாம் இது பண்ணாங்க. பிள்ளைகளுக்கு இதுதான் வாங்கி கொடுப்பேன், இதுதான் அப்படின்னாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் இன்னைக்கு பெற்றோர்கள் வாங்கி கொடுக்குறாங்க.
சொல்றது இல்லையா? அப்போ எப்படி இந்த ஜெயம்? நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் ஜெயம், இதெல்லாம் நான் நினைச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடுறேன், நினைச்சதெல்லாம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஜெயம் கிடையாது. எனக்கு ஆண்டவர் கொடுத்ததை நான் மெயின்டைன் பண்றேன், அதை சீரான முறையில் அதை நான் யூஸ் பண்றேன், அதை மிஸ்யூஸ் பண்ணாதபடிக்கு, அதை தவறாக பயன்படுத்தாதபடிக்கு, அதை சரியான முறையில் உபயோகப்படுத்துறேன், அதை செயல்படுத்துறேன், அதை நான் பாதுகாக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு பொருளும் நீங்க பத்திரமா வச்சுக்கீங்களா? ஆண்டவர் கொடுத்த வீடை நீங்க சுத்தமா வச்சுக்கீங்களா? ஆண்டவர் கொடுத்த துணிகளை நீங்க பத்திரப்படுத்தி சுகமா வச்சுக்கீங்களா? உங்களுக்கு கொடுத்த வேலைகளை, உங்களுக்கு கொடுத்த வியாபாரங்களை எல்லாத்தையும் நீங்க அடிமை ஆயிட்டீங்க. வேலையில அடிமை ஆயிட்டீங்க, வியாபாரத்தில் அடிமை ஆயிட்டீங்க, பணத்துல அடிமை ஆயிட்டீங்க. நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டுட்டு போய் வேலை வேலை வேலைன்னு வேலையில அடிமையா நீங்க அடிமையாகிறீங்க. சாத்தான் ஒரு அடிமையாக இந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கிடைக்கக்கூடிய ஜெயத்தை நீங்க இழக்க செய்ய சத்துருவானவன் திட்டம் போடுறான். உங்க இழக்க செய்யலாம் சொல்றது இல்லையா? அடுத்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் 16:30-34 Acts chapter 16 verses 30-34. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 30-34. அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. இப்போ இது அப்படி பாருங்க, தொடர்ந்து வாசித்துட்டே இருக்கணும். சரிங்க, நான் சொல்ல வாசிங்க. இப்போ அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். இவன் ஒரு காவலன். யார் காவலன்? இந்த சில்வானையும் பவுலையும் சிறைச்சாலையில் அடைச்சி வச்சு ஒரு இருட்டான அறைக்குள்ள அடைச்சி வச்சு நல்ல இந்த இரும்பு சங்கிலிகள் போட்டு கட்டி வச்சிட்டாங்க. இப்ப இந்த இடத்துல என்ன பண்றாங்க? ஆண்டவரை துதிக்கிறாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க, ஆண்டவரை கனப்படுத்துறாங்க, ஜெபம் பண்றாங்க. இப்ப இந்த அந்தகார சங்கிலிகள் எல்லாம் உடையுது. சொல்றது இல்லையா? கதவுகள் எல்லாம் உடைய, பூட்டுகள்லாம் உடையுது, தாப்பாலாம் தெரிக்குது. வெளியேற்றக்கூடிய காவல்காரன் ஓடி போய் பார்க்கிறான். ஐயோ, இவங்க ஓடி போயிருப்பாங்களோ பூட்டெல்லாம் உடைஞ்சதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த சிறைச்சாலையுடைய காவலாளி ஓடி போய் பார்க்கிறான். பார்க்கும் பொழுது அங்க இவங்க வச்சு உட்காந்தமே இருக்காங்க. அவங்க சங்கிலாம் அந்திருக்கு, இவங்க விலங்கெல்லாம் அந்திருக்கு, நொறுக்கி இருக்கு. ஆனா எப்படி வச்சு போனோம் அப்படியே இருக்கிறாங்க. இதுல என்ன புரியுது அப்படின்னா, ஒழுங்கு கீழ்ப்படுது. எப்படி இருக்க சொன்னாங்களோ, ராஜாக்கள் எப்படி இருக்க சொன்னாங்க, அதிகாரிகள் அதிபதிகள் எப்படி இருக்க சொன்னாலும் அப்படி இருக்கிறது. கட்டுகளை கர்த்தர் உடைச்சாலும், தேவதூதர்களை வச்சு உடைச்சாலும் அப்படியே. இதுல ஒழுங்கு. அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு கணவன், ஒரு மனைவி, பிள்ளைகள் என்பது எப்படின்னா, அந்த ஒழுங்குல என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், எவ்வளவுதான் உங்களுக்கு நோய் நொடிகள் வந்தாலும், நீங்க ஒழுங்கை இழந்து போயிடக்கூடாது. எவ்வளவு பணம், பேர், புகழ், ஆஸ்தி, அந்த படிப்பு, வேலை என்ன வந்தாலும், நீங்க எவ்வளவுதான் நீங்க உயர்ந்து போனாலும், உங்களுடைய ஒழுங்குகளை நீங்க மறந்து ஒழுங்குகளை விட்டு போய் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களாக, இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக. இப்ப அவங்க வெளியே கூட்டிட்டு வந்து சொல்றாங்க, நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்படுங்க. இது சாட்சி. ரெண்டாவது பார்க்கும்போது முதல் ஒழுங்கு, ரெண்டாவது சாட்சி. எப்படி சாட்சி? இவங்க அப்படியே இருக்கிறாங்க பாருங்க, அதான் சாட்சி. அப்போ உங்களுடைய சாட்சி, உங்களுடைய குடும்பத்தினுடைய சாட்சி வெளியே எப்படி இருக்கு? உன் பிள்ளைகளை குறித்து வெளியே என்ன பேசுறாங்க? உன் கணவனை குறித்து வெளியே என்ன பேசுறாங்க? மனைவியை குறித்து வெளியே என்ன பேசுறாங்க? தூசிக்கும்படியாக பேசுறாங்களா? வெட்கப்படுத்தும்படியாக, காரி துமிழும்படியாக, உமிழும்படியாக பேசுறாங்களா? அப்ப என்ன செய்யணும்? ஐயோ, வெட்கப்படணும். ஒரு கணவனா, ஒரு மனைவி, ஒரு தகப்பனா, ஒரு தாயா, ஒரு பிள்ளையா வெட்கப்படணும். ஐயோ, என் குடும்பத்தை இகழ்வாக பேசுகிறார்கள், என் உறவினர்கள் பேசுகிறாங்க. நீங்க என்ன செய்வீங்க? எல்லாம் காட்டி இருக்கிறாங்க, இகழ்வா பேசுறாங்க, அப்படி பண்ண இப்படி பண்றாங்க. இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடணும், வீட்டை காலி பண்ணிடணும், இந்த ஊரை விட்டு காலி பண்ணிடணும், வேற ஊருக்கு போயிடணும். நீ எந்த ஊருக்கு போனாலும், எத்தனை பெண்கள் போனாலும் இது உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இதுக்கு முடிவு கட்டணும் அப்படின்றதுனா என்னன்னா, உடனே நீங்க எழும்பணும். எப்படி எழும்பணும்? கிறிஸ்துவுக்குள்ள எழும்பணும். கிறிஸ்துவுக்குள் நீங்க எழுப்பும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஜெயத்தை பெறும் பொழுது,
அந்த ரத்தம், இயேசுவோட ரத்தம் உங்கள் வீட்டை கழுவும். வீட்டில் சும்மா இயேசுவின் ரத்தம் கழுவட்டும், இயேசுவின் ரத்தம் கழுவட்டும், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி வாயில சொல்றது கிடையாது. நீங்க செயல்படுத்துவீங்களா காணப்படும். இதுக்கு மறைஞ்சி வாழணும், ஒளிஞ்சி வாழணும், ஓடி வாழணும்னு கிடையாது. இது சாட்சி. அப்போ ஒரு இடம் கேட்கலாம், நானும் என் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? அப்போ அடுத்தவன் வந்து கேட்போம், நாங்களும் ரட்சிக்கப்படணும், நாங்களும் உண்மை போல மாறணும், என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும்? அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லி. அப்போ விசுவாசி யார் விசுவாசிக்கணும்? குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவன், குடும்ப தலைவன் அல்லது குடும்ப தலைவி யாரை விசுவாசிக்கணும்? எதுக்கு விசுவாசிக்கணும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? வீட்டை விசுவாசிக்கிறீங்க, வேலையை விசுவாசிக்கிறீங்க, பணத்தை விசுவாசிக்கிறீங்க, பதவியை விசுவாசிக்கிறீங்க. நாளைக்கு இந்த பதவி வந்து நின்றோம், இந்த பொறுப்பு வந்து நின்றோம், இந்த வேலை வந்து நின்றோம். இந்த வேலையிலிருந்து நான் நிற்கும் பொழுது, ரிட்டையர்ட் ஆகும் பொழுது ஒரு பெரிய அமௌண்ட் பிஎஃப் வந்துடும், கிராஜுவேட்டாக வந்துடும், இத்தனை மாசம் சம்பளம் எனக்கு வந்துடும், இதை வச்சு நான் பண்ணேன். இப்படிதான் நீங்க விசுவாசிக்கிறீங்க. இயேசுவை விசுவாசிக்கணும். எப்படி? இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக வளர்க்கிறார். அவருடைய ரத்தம் இன்னைக்கு பரிந்து பேசுது, அவருடைய ரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்தி, அவர் ரத்தம் எனக்கு விடுதலை கொடுக்குது. அவர் ரத்தத்தினால என்ன ஆகும்? அவர் ரத்தம் தெளிக்கப்பட்டால் சத்துருவானவன் மண்டிட்டு போவான், ஓடி போவான், தலை தெளிக்க ஓடி போவான். நீங்க என்ன பண்றீங்க? இதை மறந்துட்டு என்னம்மா நீ பாவம் பண்ற, என்னம்மா நீ துரோகம் பண்ற, என்ன பிரதர் அப்படின்னா வீட்டில் ஒரே பிரச்சனை. அதனாலதான் இந்த பாவம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அங்க போனா கொஞ்ச நேரம் நிம்மதி கிடைக்குது, அங்க போனா கொஞ்ச நேரம் இழைப்படைகிறேன். இல்லைங்க, உலக பிரகாரமா எங்க போனாலும் உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது, ரெஸ்ட் கிடைக்காது, சொல்லுங்க பீஸ் கிடைக்காது, சமாதானம் அமைதி கிடைக்காது. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க பெறாமல் நீங்க எந்த மனுஷன், உங்க அம்மாட்டையோ, உங்க அப்பாட்டையோ, அண்ணன்டையோ, தம்பிட்டையோ, உங்க பதவி, பணம், சினிமா, அது இது உங்க தலைவர், யாருக்கிட்டையுமே கிடைக்காது. இயேசு கிறிஸ்து கிடைக்கிற ஒரு பீஸ் வேற யார்கிட்டையும் கிடைக்காது. ஏன்னா நீங்க கிறிஸ்துவ நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் நீங்க கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க கற்பனையில இப்படிதான் வச்சிருக்கீங்க. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது அவர் மகிமைக்கெல்லாம் மகிமையானவர். வெளிப்படுத்தின விஷயத்துல யோவான் சொல்லும்போது, அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது அவர் சிங்காசனங்களை வீற்றிருக்கிறவர் அப்படின்னா, இன்னொரு இடத்துல சொல்லுவோம் அவர் வெளிச்சமாக இருக்கிறார் அப்படின்னா. நீங்க அவர் கற்பனை பண்ணி, இப்ப தேவன் இப்படிதான் அப்படி சொல்லி கற்பனையில நீங்க ஒரு சின்னதா கிரகித்து வச்சிருக்கீங்க, யோசிச்சு வச்சிருக்கீங்க, இவ்வளவுதான் அப்படின்னு, இப்படிதான் ஆண்டவர் அப்படின்னு. இல்லை, அவர் அதற்கெல்லாம் மேலானவர் அப்படின்றது முதல் உணரணும். அதான் விசுவாசம். விசுவாசம் என்பது நம்பிக்கைக்கு இல்லாத, நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட, கிடைக்காத என்ற இடத்துல கிடைக்கும்ன்றதுதான் விசுவாசம். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சுத்தியும் வச்சுக்கிட்டு விசுவாசிக்கிறது கிடையாது. எதுவுமே இல்லாதபடி இருக்கிறது விசுவாசம். அப்ப சொன்னாங்க அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்ப நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் யாவும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார். அப்ப அடுத்து பாருங்க, கர்த்தருடைய வசனத்தை அவனுக்கும் அவன் வீட்டிலுள்ள யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்போ வசனத்தை போதிக்க ஆரம்பிச்ச உடனே அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். மனம் திரும்பின உடனே இப்ப அவங்க காயங்களை கழுவுறார்கள். கழுவப்பட்டு ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். அதான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம். நீங்களாம் வந்து ரட்சிக்கப்படாமல் ஞானஸ்நானம், கழுவப்படாமல் ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க. அதான் விஷயமே. அதனாலதான் இன்னைக்கு நீங்க எல்லாரும் பாவத்தில் விழுந்து போயிருக்கீங்க, கீழ்ப்படியாமல் விழுந்து போயிருக்கீங்க. உலகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த இருளது கிடைக்கக்கூடிய ஜெயத்தை பெரிய ஜெயமாக, அந்த டெம்பரவரி அந்த விக்டரிய நீங்க பெருசா எண்ணி அதுக்குள்ளேயே நீ ஓடிக்கொண்டிருக்கீங்க. கிறிஸ்துவுடைய அந்த நாமம் ஒரு பலத்த துருகம், நீதிமான் அதுக்குள்ள ஓடி சுகமாய் இருப்பான்னு சொன்னதை நீங்க மறந்து போயிட்டீங்க.
நிறைய பேர் நீங்கள் பைபிள் படிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க கடமைக்காக, பைபிள் சர்ச்சுக்கு வரீங்க கடமைக்காக, பாட்டு ஆடுறவங்க கடமைக்காக, ஏதோ பாடிடுவோம், ஏதோ செஞ்சு வச்சுக்குவோம், அப்படிதான் இருக்கீங்க ஒழிய கழுவப்படணுன்றது இல்லை. நீங்கள் கழுவப்படாமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு உங்களுக்கு பூரா துரோகமாக தெரியுது, பாவமா தெரியுது, மீறுதலா தெரியுது, அக்கிரமம் இன்னைக்கும் உங்களுக்குள்ள கீழ்ப்படியாம இருக்கு, இன்னைக்கும் உங்களுக்குள்ள ஒழுக்கக்கேடுகள் இருக்கு, இன்னைக்கும் உங்களுக்குள்ள சண்டை இருக்கு, வம்பு இருக்கு, வழக்கு இருக்கு, போராமை இருக்கு, போட்டி இருக்கு, முதுமுறுப்பு இருக்கு, கசப்பு இருக்கு, எரிச்சல் இருக்கு. வாழ்றவங்களை பார்த்து எரிச்சல், ஐயோ இவங்க எப்படி வாழ்றாங்க. போட்டிகள் நீங்க அதிகமா இருக்கு, விட்டு கொடுத்தல் இல்லை, பெரியவங்க சிறியவங்க மரியாதை இல்லை, கனம் இல்லை. தேவனுடைய சபையில உட்கார்ந்துட்டு கூட நீங்க அங்கங்க பார்த்து பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க. கவனமா தேவனுடைய வார்த்தை கேட்டு, இவங்க தேவனுடைய வார்த்தை கவனம் போதிக்கும் போது கேட்டாங்க, மனம் திரும்பினாங்க, இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாக, அப்போ தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய், தேவனிடத்துல நீங்க விசுவாசமாக இருக்கிறீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள மன மகிழ்ச்சி இருக்கும். அங்க சாப வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், அழிவுள்ள வார்த்தைகள், ஒருத்தனை தாழ்த்தி ஒருத்தனை கனப்படுத்தி ஒருத்தனை மீறுதல்படுத்தி அப்படிலாம் இருக்காது. ஒருத்தனை வம்பு கெடுத்து சண்டை போட்டு அடி பொடி இருக்காது. சொல்லுங்க, இன்னைக்கு வீடுகள் எப்படி இருக்கு? ஓலம், சத்தம். இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அன்பு செலுத்துறது கிடையாது. பெரியவனுக்கு ஒரு மாதிரி, சின்னவனுக்கு ஒரு மாதிரி, பெரியவனுக்கு ஒரு மாதிரி, சின்னவனுக்கு ஒரு மாதிரி, பெரிய பிள்ளைக்கு ஒரு மாதிரி, சின்ன பிள்ளைக்கு ஒரு மாதிரி. நல்லா படிச்சா என் பிள்ளை, சரியா படிக்கிறான்னா அது என் பிள்ளை இல்லை, ஏதோ ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வந்துடும், இப்படிலாம் பேசுறது, வம்புகள் வழக்குகள் போடுறது. காரணம் இதுதான். பார்த்தீங்கன்னா குடும்பமாக ரட்சிக்கப்படும் போது, குடும்பமாக பைபிள் படிக்கும்போது, குடும்பமாக வார்த்தைகளை கேட்கும்போது, குடும்பமாக ஞானஸ்தானம் பண்ணும்போது, குடும்பமாக இருக்கும்போது, விசுவாசிக்கும் போது தான் அந்த இடத்துல மகிழ்ச்சி. இதுதான் செய்யும். நீங்க வேலை செஞ்சு கார் வாங்குறது ஜெயம் கிடையாது, இடம் வாங்குறது. நேரம் சொன்னேன், ஸ்டார்டிங் சொன்னேன், ஜெயம் வந்து கார், வீடு, வாசல், வேலை ஜெயம் இல்லை. மகிழ்ச்சியா, பரிசுத்தமா, வெளிச்சத்துக்குள்ள வீடு ஆக்கினாலும் ஆக்காவிட்டாலும், இருந்தாலும் இல்லாவிட்டாலும், தூங்கினாலும் தூங்கிட்டாலும், நிம்மதியா ஒரு 4 பருக்கையை வாயில் வச்சு ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்துச்சு நிம்மதியா, தண்ணியை குடிச்சா கூட நிம்மதியா குடிச்சு சந்தோஷமா ஒருத்தருக்கு விளையாடி பேசி. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு அப்படி இல்லை. இயேசுவின் ரத்தத்தால ஜெயம் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 7:14 17 வசனங்களை தொடர்ந்து வாசிக்கணும். அதற்கு நான் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14 வசனத்தில், அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். அடுத்து பார்க்கும் பொழுது இந்த கிறிஸ்துவுக்குள்ள ஜெயமுள்ள வாழ்க்கையில இன்னொன்று இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, உபத்திரவம் இருக்கும். நீங்க உபத்திரவப்படுகிறதுனால, வியாதி வர்றதுனால உங்களுக்குள்ள என்ன ஆயிடக்கூடாது? கிறிஸ்துவுக்குள்ள இல்லைன்றது இல்லை. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்துல கழுவப்பட்டவர்களுக்கு, அவருடைய ரத்தத்தில் தோய்த்து கழுவப்பட்டவர்களுக்கு உபத்திரவம் உண்டு. நல்ல கவனம், உபத்திரவம் உண்டு. நீங்க நினைக்கிறீங்க ஜெயமுள்ள வாழ்க்கை அப்படின்றது வந்து வியாதியே வராது, பயமே வராது, வறுமையே வராது, உபத்திரம் வராது, அப்படியே சுகமா அப்படியே ஒரு ஆடிக்காரில் போயிட்டு, அப்படியே ஃப்ளைட்டில் போயிட்டு அப்படியே வருது. சொல்லுவோம், அவன் பாரு ஃப்ளைட்டில் பறக்கிறான், அவன் பாரு நிம்மதியாக இருக்கிறான், அவன் தான் பரிசுத்தமானவன். இல்லை, அவன் ஆடிக்காரில் அவன் தான் பரிசுத்தம். இவன் வந்து பென்ஸ் காரில் போகிறான், இவன் பெரிய கோட்டை கட்டி கோட்டையில் இருக்கிறவன். இல்லை இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய உலகத்தில் பெரிய பெரிய டாட்டா ரத்தன் மறிச்சு போயிட்டாரு. அவர் மறிச்சு போயின்னு சொன்னாங்க. அவருடைய வாழ்க்கையை, வாலிப நாட்களுடைய வாழ்க்கையை குறித்து சொன்னாங்க. அவர் மிகவும் உபத்திரப்பட்டவர், பாடுகள் பட்டவர், மக்களுடைய வேதனை அறிஞ்சு செயல்பட்டவர்.
கடந்த நாளில் பார்க்கும்பொழுது இந்த ஸ்டேரிங் வந்து பஸ்ஸுகளுக்கு அப்போ உள்ள ஸ்டேரிங் லைலாண்டுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஹெவி டிரைவர்ஸ்லாம். இந்த பவர் ஸ்டேரிங் கொண்டு வந்தவர் ரத்தன் டாட்டா தான். டிரைவருக்கு லகுவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பவர் ஸ்டேரிங்கை கொண்டு வந்தார். ரொம்ப ஈஸியாக ஸ்டேரிங்கை திருப்பி வளைக்கிறதுக்காக கொண்டு வந்தார். அந்த கஷ்டத்தை உணர்ந்து செயல்பட்டவர், கஷ்டத்தை உணர்ந்து செயல்பட்டவர். அப்போ ஒரு மனுஷனே மனுஷனுடைய கஷ்டத்தை உணர்ந்து செயல்படும். அப்போ இயேசு கிறிஸ்து கஷ்டத்தை உணராமல் இருப்பாரா? உபத்திரவங்கள் வரும், நோய்கள் வரும், எல்லாம் வரும். இதெல்லாம் எதற்காக அப்படின்னா நீங்க இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் விழுந்து போகாமல் முன்னேறி செல்வதற்கான ஒரு எக்ஸாம்பிளா இருக்குமே ஒழிய, ஒரு டெஸ்டா இருக்குமே ஒழிய, ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கும் ஒழிய, இது எப்பயுமே உங்களை கீழே தள்ளும். ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சீங்க, அவ்வளவுதான், நீ வாழ முடியாதுன்னு நினைச்சீங்க. இந்த உபத்திரவங்கள் வந்தோட, பாடுகள் வந்தோட ரொம்ப வேதனைப்பட்டு ஆவிசுவாசப்பட்டு ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிடுறீங்க. இதனால ஆண்டவருக்கு நிறைய துரோகம் செய்வதற்கு நீங்க என்ன பண்ணி முற்பட ஆரம்பிச்சிருங்க. ஆனால் வேதம் சொல்லுது, ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்று. அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆட்டுக்குட்டியான யாரு? இந்த பலவீனத்திலிருந்து வருகிறவர்கள், நோயிலிருந்து எழும்பி வருகிறவர்கள், மரண படுக்கை மரண போராட்டத்திலிருந்து எழும்பி மரணாவிலேயே வருகிறவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்டவர்கள். அதை மறந்துடக்கூடாது. இவர்களுக்கு உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, ஆனால் ஜெயத்தை பெற்றுக்கொள்வார்கள், ஜெயத்தை பெற்றுக்கொள்வார்கள். அடுத்த வருஷம் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் தங்கி இருக்கிறார். அதான் விஷயம். எப்போ தங்கியிருப்பார்? நீங்க பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கணும், பைபிள் படிக்கிறது விடக்கூடாது, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இரவும் பகலும் தேவ ஆலயத்தில் கூடுகையில் கலந்துக்கணும். அதான் விஷயமே. வேதம் சொல்லுவாங்க, தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் தேவனுடைய அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் உங்களுக்குள்ள எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னா ஜெபத்தை விட்டுறக்கூடாது, வேத வாசிப்பு விட்டுறக்கூடாது, ஆண்டவருடைய போதனைகளை நாங்களாம் பிரசங்கிக்கிறோம், இந்த பிரசங்கத்தை விட்டுறக்கூடாது. இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும், கையில் எடுத்துக்கணும். இன்னைக்கு சொல்ற வார்த்தைக்கு உங்களை நீங்க மாத்திக்கணும், உங்களை தகுதிப்படுத்திக்கணும். அதுக்குள்ள திரும்ப நீங்க எப்படி செயல்படணும் போகணும். இந்த காலம் இந்த காலம் விடக்கூடாது. இன்னைக்கு நீங்க அந்த மாதிரி சரி, இந்த காலம் விட்டுட்டு தான் பழையபடிக்கு இருளுக்குள்ள போயிடுறீங்க. இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களை மறந்து, விசுவாசத்தை மறந்து, ஆவிசுவாசப்பட்டு, பலவீனப்பட்டு, நம்பிக்கை இழந்து எங்க போயிடுறீங்க? சொல்றீங்க, புரியுதா இல்லையா? வேதம் சொல்லுது, அவர்கள் யார்? முதல்ல உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இரண்டாவது இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கலப்பட்டவர்கள், உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். அதுக்கடுத்து பார்க்கும்போது ஆலயத்துல சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த ஆண்டவருடைய இரவு பகலும் சேவிக்கிறவர், ஜெபிக்கிறவர்களாக, துதிக்கிறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக. அடுத்தபடியாக அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் வந்தார்கள்? வாசிங்க. இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனிமேல் அவர்களுக்கு பசி வராது. அடுத்து இனி தாகம் அடைவதும், இனி தாகம் இருக்காது. வெயிலாவது உஷ்ணமாவது, வெயிலும் உஷ்ணமும் இவர்கள் படாது. அப்போ ஏன் படாது? வெயில் போன்ற சூடு போன்ற பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில கடந்து வராது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது, தண்ணீரை கடக்கும் பொழுதும் என்ன பண்ற? தண்ணியில மூழ்கி போகாத, தீயில நடக்கும் போதும் என்ன பண்ண? கருகி போகாம. டேனியல் புத்தகத்துல வாசிக்கும் பொழுது, அந்த சிங்கக்கபியில கிடந்த போதும் நான் அழிஞ்சு போகல, அந்த சூளைக்குள்ள இருந்த பொழுதும் என் முடி கூட கருகல அப்படின்னு சொல்லி சொல்ற புரியுதா இல்லையா? அந்த மாதிரி கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு பாடுகள். நீங்க நினைக்கிறீங்க இந்த பாடு எனக்கு வந்துருச்சு, உங்களுக்கு வர்றது ஒரு ஸ்பெஷல் கிடையாதுங்க. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான ஆண்டவர் பைபிள்ல வந்து அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தியர் பட்டணம் எழுதும்போது, உங்களுக்கு வந்திருக்கிற
அந்த உபத்திரவம் பெரிய விஷயம். உங்களால் தாங்கக்கூடியது தான், உங்களால் ஜெயிக்கக்கூடியது, உங்களால் வெளியே வரக்கூடியது தான். சொல்லக்கூடாது இல்லையா? அது உங்களை மிஞ்சாது கிடையாது. உங்க வீட்டில் ஒரு பாவம் இருக்குன்னா அது உங்களை மிஞ்சாது கிடையாது. அந்த பாவம் உங்களை அமர்ந்து கொண்டு போடாது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்யவும் மரணம் தான் முடிவு. ஆனால் அந்த மரணத்திலிருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு ஜெயமுள்ள வாழ்க்கை கொடுக்கிறதா இயேசு சொல்றாரு. அதுக்கு தான் நாங்கள் உங்களை போதிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். நீங்க பாவம் செய்து நீங்க சொல்றீங்க பாவத்துக்கு என்ன முடிவு? பாவத்துக்கு முடிவு மரணம் தான். ஆனால் நீங்க மரணித்து போகக்கூடாது, நீங்க ஜீவனோடு வாழணும் அப்படின்றதுக்கு தான் இவ்வளவு பிரசங்கத்தை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அதை தான் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார். அவர் ரத்தத்தால் கொண்டு வந்தார், விடுதலை கொண்டு வந்தார். சொல்லுங்கள், இனி அவர்கள் பசி அடைவதில்லை, தாகம் அடைவதில்லை, வெயிலும் உஷ்ணமும் அவர்கள் மேல் படுவதில்லை. சிங்காசனத்தின் மத்தியில் ஆட்டுக்குட்டியானவரே, ஆண்டவர் உங்களை மேய்த்து, ஆண்டவர் உங்களை நடத்தி. சங்கீதம் 23 வாசிக்கும் பொழுது அவர் உங்களை நடத்தி மேய்ச்சலான இடத்துல நடத்தி தண்ணீர்கள் அண்டையில கொண்டு போய் விட்டு உங்களை தண்ணி குடிக்க வச்சு, புல்லு மேய வச்சு, உங்களை சாப்பிட வச்சு. இதுதாங்க ஜெயம். இதுதான் ஜெயம். என் வீட்டுல அரிசி பாத்திரம் குறைவில்லாமல் இருக்கு. சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறா, எனக்கு குறைவே கிடையாது, தாழ்ச்சியே கிடையாது. தாழ்ச்சினா குறைவே கிடையாது. சங்கீதக்காரன் இன்னொரு 37 சங்கீதம் சொல்லும்போது, சிங்கக்குட்டிகள் பட்டியாகும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு குறைவும் இருக்கவே இருக்காது அப்படின்றான். சொல்லும்போது இல்லையா? அப்போ கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குள்ள வாசம் இருந்தாருன்னா நீங்க குறைவு இருக்காது. இன்னைக்கு குறைவு இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஜெயம் உள்ள வாழ்க்கை இல்லை. காரணம், நீ விசுவாசத்துல இல்லை, நம்பிக்கையில் இல்லை, ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசமாக இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் ஆட்டுக்குட்டியான இவரை மேய்த்து இவர்களை தண்ணீருள்ள ஊற்றுகளுக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆமென். இன்னைக்கு என் கண்ணீர் தானே எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு தான் இருக்கிறேன். கண்ணீரை மாத்துகிறவர் என் ஆண்டவர். ஜீவனுள்ள தண்ணீரை கொடுத்து உங்களை ஜீவனோடு வாழ வைக்கிற ஆண்டவர். நீ நினைக்கிற நான் மறைச்சு போறேன், தற்கொலை பண்ணுகிறேன், ஓடி போறேன். இல்ல, ஜீவ தண்ணீரை கொடுத்து உன்னை மேய்த்து உன்னை உயிரோட உன்னையும் உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் சாகாமல் பாதுகாக்கிற தீர்க்காயுசு கொடுத்து பாதுகாக்கிறது அவன். சொல்ல போதில்லையா? இதான் ஜெயமுள்ள வாழ்க்கை. அவங்க வேலை இல்லாம இருக்கிறாங்க, ஜெயம் இல்லை. அவங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க வேலை இல்லாமல் இருந்தாலும், வருமானம் இல்லாமல் இருந்தாலும், அவங்க கிறிஸ்துவுக்குள்ள வாசம் இருக்கிறவங்களும், கிறிஸ்து அவங்களுக்குள்ள வாசம் இருக்கிறவங்க, அவங்க நடத்துற மேய்க்கிற பெரியவர். இதுதான் விஷயமே. ஏட்டீங்களா? இதான் விஷயம். இயேசுவின் ரத்தத்தால ஜெயம். இயேசுவின் ரத்தத்தை உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வரணுங்க. அந்த வெளிச்சத்தை உள்ள கொண்டு வரணும். இனி உங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். உங்க பிள்ளைகள் முதலாவது எந்திரிச்ச உடனே பைபிள் படிக்க சொல்லி பார்த்தேன் பாஸ்டர், கேட்கவே மாட்டேங்க. எடுத்தோன்னு காலை எந்திரிச்சோம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் தலைமாட்டிலேயே ஃபோனை வச்சுட்டு படுத்துருக்கோம், பக்கத்துலேயே ஃபோனை வச்சு படுத்துருக்கோம். காலை எந்திரிச்சோம் தடவி ஃபோன் எடுத்துக்கிட்டு, ஹலோ யார் பேசுறது? இன்னைக்கு ஸ்கூல் இருக்கா, காலேஜ் இருக்கா, இன்னைக்கு வேலை இருக்கா, இன்னைக்கு ஓனர் வராரா, இன்னைக்கு லீடர் வராரா, இன்னைக்கு என்ன பண்ண? காலை எந்திரிச்ச உடனே ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இன்னைக்கு நான் எங்கே போகணும், நான் என்ன பண்ணணும், இன்னைக்கு என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எந்திரிச்சு பல்லெல்லாம் துளைக்கிட்டு ஒரு டீ காஃபி சாப்பிட்டு தலையெல்லாம் சீவிட்டு அப்படியே எழுச்சி உட்காந்து அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசணும். பைபிள் படிக்கணும். ஆண்டவர்கிட்ட பைபிள் படிச்சுட்டு அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் பண்ணணும். நீங்கள் காலை எந்திரிச்ச உடனே ஓடி போய் தட்டாப்படா வேலை வியாபாரம் படிப்பு ஐயோ அப்போ தான் நைட்லாம் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதுறது. ஸ்கூலில் நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நைட்டு ஸ்கூல் விட்டு வந்து ஹோம்ஒர்க் எழுதுறது. காலங்காலத்தில் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பி இருக்கிறது ஹோம்ஒர்க். அவன் ஸ்கூலுக்கு லேட்டாக போகுது, அப்போ போய் அடி வாங்குது, அப்புறம் முழங்கால் போட வைக்கிறது. ஒழுக்கக்கேடுகள், இதெல்லாம் ஒழுக்கக்கேடுகள். ஒழுக்கம் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், எல்லாமே இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். இதுதான் ஜெயமுள்ள வாழ்க்கை. நம்ம பார்க்குறோம், விசுவாசியின் குடும்பமும் ஜெயமுள்ள வாழ்க்கணும் அப்படின்னா என்ன? ஒழுக்கங்களோடும் பரிசுத்தத்தோடும் ஞானத்தோடும் அறிவோடும் பாதுகாப்போடும் சகல நன்மைகளிலும் சாட்சியாக இருக்கிறது. உங்களை பார்த்து மற்றவர்கள் மனம் திரும்பணும்.
இன்னைக்கு பாருங்க, சபையில் எவ்வளவு பேர் நீங்க பாருங்க, புதுசு ஆத்துமாக்கள் இல்லை, பழைய ஆத்துமாக்கள் வரல. வந்திருந்த ஆத்துமாக்கள் கூட இன்னைக்கு சில பேரை காணும், தலையை காணும். அப்ப எவ்வளவு கத்தருக்குள்ள இருக்கிறீங்க. எது ஜெயம்? வேலை ஜெயமா? வியாபாரம் ஜெயமா? பிள்ளைகளுக்கு வேலை, வியாபாரத்தை, பணத்தை, பொருளை சேர்த்து வைக்கிறத விட ஆண்டோடைய நன்மை, ஆண்டோடைய தயவு சேர்த்து வைங்க, ஆண்டோடைய கிருபையை சேர்த்து வைங்க, ஆண்டோடைய பரிசுத்தத்தை சேர்த்து வைங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க உயர்வுக்கு நடத்தும். ஜெபிப்போம். இதோட தொடர்ச்சி அடுத்த வாரத்தில் பார்ப்போம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, விசுவாசியின் குடும்பமும் ஜெயமுள்ள வாழ்வும். இதில் முதல் பகுதியில் ஆண்டவர் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் தரும் என்று சொல்லி பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெயம் கொடுத்து பரிசுத்தமாய் ஜீவனோடு, ஆரோக்கியத்தோடு, நன்மையோடு, நல்ல வேலை, வியாபாரத்தோடு, தீர்க்காயுசோடு, முதிர்வயசிற்கும் குடும்பங்கள் வாழ்ந்து பழகி பறிப்பு கர்த்தர் புகழ் ஆசை. இந்த வார்த்தைகளை கேட்கிற அத்தனை பேரும் மனம் மாறட்டும், மனம் திரும்பும். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஒவ்வொருவரும் தகுதி அடையட்டும், அவருடைய பிரஸ்தரமாக்குதலை காணட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் சொந்த பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.